Your dream plot awaits for you at OMR with Nama Family Group. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. அறிவுள்ள வழக்கறிஞர் பேச மாட்டாங்க. ஆஃப்டர் ஆல் ஐபிஎஸ்னா ஐபிஎஸ் விட வேற என்ன படிப்பு இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். திரு சீமான் அவர்கள் என்ன படித்திருக்காருன்னு தயவு செய்து இந்த பொதுவெளியில சொல்லுங்க. நீங்க என்ன படிச்சிருக்கிறீங்க? அடிப்படை டேஸ் விட்டு நான் சொல்றேன், அடிப்படை அறிவு இல்லாமல் பேசுபவர்களுக்கு நாங்கள் எவ்வளவு பதில் சொன்னாலும் அது பிரயோஜனமாகாது. அடிப்படை அறிவுனா 2-3 விதம் சொன்னாங்க. அடிப்படை சட்ட அறிவு இருந்ததுன்னா, அடிப்படை ஒழுக்க அறிவு இருக்குல்ல, எத்திக்ஸ், ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ், அப்படி இருந்தா அப்படி ஒரு வழக்கறிஞர் பேசணும். நல்ல வழக்கறிஞர் அப்படி பேச மாட்டாரு. வருண்குமாரோட வழக்கறிஞருக்கு அதை விட தாண்டி அறிவு இருக்கும் நம்ம எதிர்பார்க்கல. உண்மையில அறிவியல் சிறந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் நான் பார்த்திருக்காங்க. அவங்க செயல்படுவாங்க, பேச மாட்டாங்க. செயல்படலைனா அப்படி அப்படி இன ரீதியா சாதி ரீதியா முடக்க தகுதி இல்லைன்னா கலப்பு வெறுப்புன்னே நம்ம விமர்சிச்சு எவ்வளவு நாள் பொறுத்து போறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. எவ்வளவு நாளாவது பொறுத்து போனோம் அப்படின்னா அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு சட்டை கட்டிட்டு வரும். இப்படி கூப்பிட்டா இல்லைங்க, அவர் உண்மையில தனியா இருக்கிற நேரங்களில் அவர் உண்மையை சிந்திப்பாருனால் அவர் செய்வது தவறு என்று அவர் விளங்கும். இல்ல ஒன்னு அவர் சிந்திக்க மறுக்கணும்னா அவருக்கு உளவல் ரீதியா பிரச்சனை இருக்கு. டாக்மேட்டிக் புடிச்சிச்சுன்னா நான் இதை விடவே விடாது. அப்படி பார்க்காதீங்க. அவர் சொல்ற உதாரணம் தாங்க. அவர் தான் மோட்டர் மவுத்துன்னு சீமான் சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. மோட்டர் மவுத்துனா கடன் பேசினே இருக்கிறவர். சேட்டர் பாக்ஸ்ன்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கு. சேட்டர் பாக்ஸும் அதே மாதிரி தான். அதை இப்போ அவர் மோட்டர் மவுத்துனா இவர் சேட்டர் பாக்ஸ்ன்னு கூட நான் சொல்லுவேன். இப்போ கூட நம்ம அவதூறு மாதிரியே பேசினா அவர் அப்படி பேசுறாங்க போது நான் ஒரு வழக்கறிஞராக இருக்கேன். அதோட மாண்பு தெரியும். அவர் எவ்வளவு எல்லை தாண்டக்கூடாதுன்னு நான் சொல்றேன். அதனால தான் சொல்றேன் அவர் தாண்டக்கூடாது. அவர் இப்படி பொறுப்புல இருக்கணும். இல்ல நம்மளும் அதே மாதிரி இருக்கலாம். ஐபிஎஸ் ஆபீசர் எப்பயுமே அன்பயாஸ்டா இருக்கணும். ஒரு சாய்வு இல்லாம இருக்கணும். பொலிட்டிக்கல் நியூட்ரலிட்டியோட இருக்கணும். பொதுவா இருக்கணும். அவருக்கு தன்னை பேசுறவங்கள மட்டும் தானே பேசிட்டு இல்லங்க, ஒரு சார்பா இல்லையே. அவர் வந்து அதிமுகவுக்கு ஆதரவா இருக்காரா, இல்ல திமுகவுக்கு ஆதரவா இருக்காரா, பாஜகவுக்கு ஆதரவா இருக்காரா? இல்லையே. எல்லா கட்சிகளுக்கும் அங்க சார்பு இல்லாம தானே இருக்காரு. இங்க நாம் தமிழர் கட்சி மட்டும் தானே பிரச்சனைக்குள்ளாகுது. கோர்ட்ல என்னோட சீனியர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருந்தாரு. அவர் வழக்கு நடத்தி தண்டனை வாங்கி கொடுத்தாரு. ஏய் குள்ளா, நான் வெளியே வந்து முதல்ல உன்னதாண்டா போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனது. நாங்க அதுக்காக நான் எங்க சீனியர் ஒரு வழக்கா இதுவா கொடுத்தாரு, வழக்கு தொடுத்தாரு. இல்ல தைரியமா அப்படி வழக்கு தொடுத்தா பிரச்சனையா? நீதிபதி யார் வேணா ஒரு திட்டிட்டு போவா, நம்ம விட்டுறணுமா? இல்ல, அந்த கேஸ் எப்படி நிக்கவே நிக்காது, அது எவ்வளவு மோசமான வழக்கு, அது எப்படி தள்ளுபடி ஆகுறது நீங்க பார்க்க தான் போறீங்க. அதை நாங்க எதிர்கொள்வோம். சட்டப்படி நம்ம எதிர்கொண்டுருவோம். ஆனா இன்னொருத்தர் இப்படி பண்ணா மட்டும் ஒரு நடவடிக்கை எடுத்துட்டா மட்டும் அவருக்கு ஒரு நெருக்கடின்னு போனா போதுன்னு விட்டுட்டு போக மாட்டோம். அவர் நாம் தமிழர் கட்சி அப்படின்றது ஒரு தீண்டுதகாத கட்சி போலும். இந்த எஸ்பி தவிர எத்தனை பேருங்க அப்படி சித்தரிச்சு போட்டதா வழக்கு இருக்கு? நீங்க சொல்றபடி தானா? எத்தனை எஸ்பி நம்ம இப்படி பேசணும்? இல்லங்க, எந்த யாருமே அப்படி நடந்து பிறப்பு வெறுப்புன்னு நம்ம யார் அப்படி சொல்லி இருக்கோம்? வருண்குமார் ஐபிஎஸ் உங்க கட்சிக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். நீங்க பேசிய விஷயங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுத்துட்டு இருந்தார். இப்போ சட்ட ரீதியான ஒரு போராட்டத்தையும் முன்னெடுத்திருக்கிறார். ஏற்கனவே சொன்னதுபடி சென்று தன்னுடைய விஷயங்களை எல்லாம் சொல்லிட்டு அவருடைய வழக்கறிஞர் செய்தியாளரையும் சந்திச்சிருந்தார். உங்களுடைய பார்வை? ஒரு அவர் தன் மேல தனக்கு ஒரு குற்றம் நிகழ்ந்ததா அவர் கருதினார்னா ஒரு வழக்கை அவர் தொடுக்கலாம். அதன் அடிப்படையில் ஒரு வழக்கு தொடுத்திருக்காரு. அதை நீதிமன்றம் விசாரிக்கும். ஒரு பிரைமா ஃபேசி கேஸ் இருக்கா, அடிப்படையில் ஒரு வழக்கு இருக்கா, அதாவது நிரூபணமாகக்கூடிய தண்டனைக்கு உட்படக்கூடிய அப்படின்ற கேள்வியெல்லாம் இல்லை. அடிப்படையில் அவர் சொல்லுவது போல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஏன்னா இட் இஸ் ஆல்வேஸ் சப்ஜெக்ட் டு சேலஞ்ச். எதிர்த்தரப்பு வந்து அதை சேலஞ்ச் பண்ணுது. அப்படின்னா முதல்ல ஃபைல் பண்ணுறதை பார்த்து ஒரு வழக்கு இருக்கு முடிவு பண்ணாங்கன்னா அவரை விசாரணைக்கு அழைப்பாங்க. முதல்நிலை விசாரணை, ஸ்வான் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அவரை விசாரித்து ஆமாம் அப்படி ஒரு சொல்கிறாரு, அவர் இப்படி சொல்கிறாரு, அப்படி சொல்லுவதுபடி ஆஸ் பர் ஸ்டேட்மெண்ட் ஒரு கேஸ் இருக்குன்னா கேஸ் எடுத்து டேக்கன் ஆன் ஃபைல் எடுத்துகிட்டு ஒரு வழக்குக்கு நம்பர் கொடுத்து இஷ்யூ சம்மன் கொடுப்பாங்க. ஒருவேளை இவர் சொல்கிற அந்த அந்த விவரங்களே அந்த குற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு நம்புறதுக்கு போதுமானதாக இல்லை. இந்த வழக்கை தொடுக்கிறதுக்கு அவருக்கு லோக்கல் ஸ்டாண்டி, அந்த வழக்கை தொடுக்கிற உரிமை இருக்குல்ல, அது இல்லைன்னு வந்து நீதிமன்றம் முடிவு பண்ணுச்சுன்னா ஆரம்ப நிலையிலேயே அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிடலாம். அது ஒரு சட்ட நடவடிக்கை. அது ஒரு முறை அது ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட் தான். அதனால் இப்போ அதில் பெருசாக கவலைப்பட யோசிக்க சொல்ல எதுவுமே இல்லை. அது ஒரு லைக் எனி அதர் ப்ரொசீடிங்ஸ். இன்னும் ஒரு சட்ட நடவடிக்கை போல் அது ஒரு ஆரம்ப நடவடிக்கை. இப்போ நான் உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன். ஒரு புகார் கொடுத்து ஒரு எஃப்ஐஆர் போட்டாலே தண்டனை கிடையாதுல்ல. எஃப்ஐஆருக்கு பிறகு தானே விசாரணை. அதுபோல ஒரு நடவடிக்கை தான் இது. காவல் நிலையத்தில் செய்ய முடியாத நடவடிக்கை சிலது இருக்குது. அது நீதிமன்றத்தின் மூலமாக தான் செய்யணும்னு இருக்கு. அது போன்ற ஒரு வகையான நடவடிக்கை இது. அதனால் அது நீதிமன்றத்துக்கு வந்திருக்காரு. அது வரைக்கும் சரிதான். அதில் ஒன்றும் பெருசாக நம்ம
அவர் இருக்கு நம்புறாரு, இல்லை இல்லாமல் யாரோட தூண்டுதலையோ கூட அவர் வழக்கு பதிவு பண்ணுறாருன்னு கூட வச்சுங்களேன். அப்படியே கூட அவர் பதிவு பண்ணட்டும், அதில் ஒன்றும் சிக்கல் இல்லை. ஆனால் அந்த வழக்கறிஞர் பேசியது கொஞ்சம் தடிப்பான வார்த்தை, அது வந்து தவறான வார்த்தை. அப்படி வந்து ஒரு வழக்கறிஞர், அறிவுள்ள வழக்கறிஞர் பேச மாட்டாங்க. அவருக்கு அடிப்படை, ஒரு வழக்கறிஞருக்கு அடிப்படை அறிவு இருந்ததுன்னா, அடிப்படை அறிவுனா 2-3 விதம் சொல்லலாம். அடிப்படை சட்ட அறிவு இருந்ததுன்னா, அடிப்படை காமன் சென்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பொது அறிவு இருந்ததுன்னா, அடிப்படை ஒழுக்க அறிவு இருக்குல்ல, எத்திக்ஸ்னுவாங்க, ப்ரொஃபஷனல் எத்திக்ஸு, அப்படி இருந்தால் அப்படி ஒரு வழக்கறிஞர் பேச மாட்டார். ஒரு நல்ல வழக்கறிஞர் அப்படி பேச மாட்டார். அப்படியே சில வழக்கறிஞர் இருக்காங்க, அது வழக்கறிஞர் போல இருப்பாங்க, அவர்கள் அப்படி பேசுவாங்க. அவர் அப்போ அவரோட தன்மை அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ என்கிட்ட ஒரு பார்ட்டி வரார், ஒரு கட்சிக்காரர் வர்றாருன்னா, நான் என்ன ஒரு நோட்டீஸ் கொடுக்குறேன், என்ன அப்படின்னா, அண்டர் தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃப்ரம் மை கிளைண்ட் மிஸ்டர் தேவேந்திரன், நீங்களா இருந்தால் தேவேந்திரன் ஸோ அண்ட் ஸோ ரிசைடிங் அட் ஸோ அண்ட் ஸோ, ஐ இஷ்யூ திஸ் நோட்டீஸ் டு யூ ஆஸ் ஃபாலோஸ். எனது கட்சிக்காரர் சொல்லுகிற தகவலின் அடிப்படையில் நான் உங்களுக்கும் அளிக்கும் அறிவிப்பானது அப்படின்னு சொல்கிறோம். நீதிமன்றத்தில் ஒரு கேஸை போடுறது இருந்தால் பிளெயின்டிஃப் சப்மிட்ஸ் தட் அப்படின்வாங்க. ஒரு அட்வொகேட் எழுதுறது, பிளெயின்டிஃப்னா வழக்கு போடுறவர், அப்பீல இருந்தால் அப்பல்லன்ட் சப்மிட்ஸ் தட் அப்படின்னு சொல்லுவாங்க, மனுதாரர் இருந்தால் பெட்டிஷனர் சப்மிட்ஸ் தட்னுவாங்க. இது எல்லாம் என்ன பொருளை உணர்த்துதுன்னா, நான் சொல்லலை, என் கட்சிக்காரர் சொல்கிறாரு, மனுதாரர் சொல்கிறாரு, மேல்முறையீட்டாளர் சொல்கிறாரு, இந்த வழக்கை தாக்கல் செய்கிற வாதி சொல்கிறாரு தான் ஆரம்பிக்கும். அப்படி தான் ஒரு வழக்கறிஞர் சொல்லுவார். அதாவது he cannot identify himself with issue or party. ஒரு வழக்கு விவரங்களோடையோ அல்லது அந்த வழக்கு நபரோடைய தன்னை தொடர்பு படுத்தி கொள்ளக்கூடாது. அதுதான் நல்ல ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். அப்போ அதை விட்டுட்டு இவருக்கெல்லாம் உண்மையும் தெரிஞ்ச மாதிரியும், முரளிகிருஷ்ணன் அட்வொகேட்டை சொல்கிறேன் நான், அவர் வந்து அவங்க அட்வொகேட் சொன்னோன்னே அவர் பேச்சு அவர் சொல்கிறது சத்தியவாக்கு மாதிரியும். எனக்கு இன்னொன்று தான், வருண்குமாரோட வழக்கறிஞருக்கு அதை விட தாண்டி அறிவு இருக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவளோட அறிவு, அவரோட இப்போ கூட நம்ம அவதூறு மாதிரியே பேசினா அவர் அப்படி பேசுறாருல, அது என் கட்சிக்காரர் இப்படி சொல்றாருங்க, அது நீதிமன்றத்தில் பார்க்கணுங்க அப்படி சொன்னா, அவர்களாம் அடிப்படை அறிவு இல்லைன்னு சொன்னேன்னா, அடிப்படை அறிவு இருக்கிற எந்த வழக்கறிஞரும் அப்படி பேச மாட்டாங்க. அதை தான் நான் சொல்றேன். இப்போ கூட இதன் மூலமா நான் என்ன பார்க்குறேன்னா, வழக்கறிஞர்களுக்கு ஒரு மாண்பு இருக்குல்ல, அதை முரளிகிருஷ்ணன் வழக்கறிஞர் கெடுக்கிறார் நான் பார்க்குறேன். ஒரு வழக்கறிஞருக்கு மற்ற எல்லா தொழிலை விட கூடுதலான பொறுப்பும் நெறிகளும் இருக்கு. நீங்க பெரிய பெரிய போர்டு வச்சுக்க முடியாது வழக்கறிஞர், தெரியுமா உங்களுக்குன்னா? இஷ்டத்துக்கு நினைச்ச கலர்லாம் இந்த கருப்பு, வெள்ளை, நீலம், அது போன்ற சில குறிப்பிட்ட வண்ணங்களை இத்தனை இன்ச்சுனா இத்தனை இன்ச்சு தான் வச்சுக்க முடியும். அந்த இன்ச்சு தாண்டி கூட நீங்கள் போர்டு வைக்க முடியாது. பெயர் பலகையை பெரிய சைஸில் 8 கட்டு கட் அவுட்டு, 10 கட்டு கட் அவுட்டு வைக்க முடியாது. அதெல்லாம் பார் இருக்குது. அதெல்லாம் வழக்கறிஞரோட நடத்தை விதியில் அதெல்லாம் தடை இருக்குது. அப்படி வைக்க முடியாது, விளம்பரம் பண்ண முடியாது. நீங்கள் அந்த குற்றத்தை செய்து விட்டீர்களா நாடு, நீங்கள் சொல்லலாம், கிட்னி ஃபெயிலியரா நாடுங்கள் இந்த மருத்துவமனை சொல்ல முடியுமா இல்லையா? ஆனால் வழக்கறிஞர்கிட்ட நீங்கள் கொலை செய்து விட்டீர்களா, கற்பழிப்பு செய்து விட்டார்களா, இந்த வழக்கறிஞர் நாடுகள் விளம்பரம் பண்ண முடியுமா? விளம்பரம் பண்ண முடியாது. வழக்கறிஞர் விளம்பரம் பண்ண முடியாது. அதுவும் எத்திக்ஸ், அது தடை இருக்கு அதில். அப்படிலாம் ஒரு வழக்கறிஞர் விளம்பரம் பண்ணவோ தன் பேர் பலகையை கூட அதிக அளவில் வைக்கவோ கூட. அப்போ ஒரு வழக்கறிஞர் வழக்கோடு தான் தன்னை அடையாளப்படுத்திக்குமே தவிர, வழக்கில் உள்ள சம்பவங்களோடையோ வழக்காடிகளோடையோ நல்ல ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் தெரிஞ்ச எந்த வழக்கறிஞருக்கும் இது பொருந்தும். அது இல்லாமல் எதெல்லாம் சீமானுக்கு புரியாது. அவர் வந்து அந்த முரளிகிருஷ்ணன் வழக்கறிஞர் வருண்குமாருக்காக கட்சி கட்டாமனா ஆஜராகாம அவரோட ஆதரவாளராக பேசுறாரு, அவரோட அடிவரடியாக பேசுறாரு அப்படின்னா நான் அதை புரிஞ்சுக்கிறேன். அவர் பேசுகிறேன், இப்போ நான் பேசுகிறேன், நான் வந்து வழக்கறிஞராக பேசுகிறேன். அண்ணன் சீமான் அந்த கட்சியில் நான் இருக்கிறேன். அந்த கோட்பாடு என் தலைவர் வந்து ஒரு கேள்விக்குள்ளாக்கப்படும் பொழுது, அவருடைய மாண்பு கேள்விக்குள்ளாக்கும் போது, அவருடைய புகழுக்கு கலங்கம் விளைவிக்கும் பொழுது, நான் வழக்கறிஞரா இல்லைன்னா கூட ஒரு கட்சிக்காரனா அதை பேச முடியும். இப்போ அப்படியே அவரை வச்சுப்போம். அவரையும் அப்படியே வச்சுப்போம். ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஒரு ப்ரைடான ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கக்கூடியவர், ஒரு மாவட்டத்தையே அங்க இருக்கக்கூடிய எல்லா சட்ட ஒழுங்கையும் பாதுகாக்கக்கூடிய பொறுப்புல இருக்கக்கூடியவர், இப்ப பெரிய பொறுப்புக்கு மேலும் உயர்ந்திருக்கிறார். அவருக்கு எதிராக ஒரு தரப்புல இருந்து ஒரு கட்சியே இப்படியான வேலைகளை செய்து அவரை வேலை செய்ய விடாம மன ரீதியாக அவரை தாக்குதலுக்குள்ளாக்குற வேலையெல்லாம் செய்து, அதை ஒரு பொறுப்போட ஒரு வழக்கறிஞருங்கிறதையும் தாண்டி சட்ட ரீதியாக இவ்வளவு பிரச்சனைகள் எல்லாங்கிறதையும் தாண்டி அந்த ஒரு உள்ளுணர்வோடு அவர் ஏன் பேசக்கூடாது? உள்ளுணர்வோட கோர்ட் ரோப்ஸ் போட்டுட்டு பேசக்கூடாது, கோர்ட்டும் கவுனும் பேண்டும் கட்டிட்டு அவர் பேசக்கூடாது. நான் உள்ளுணர்வோட நான் ஒரு வழக்கில் ஆஜராகிறேன், ஒரு சென்சேஷனல், ஒரு பப்ளிக் இஷ்யூ, பொதுமக்கள் பிரச்சனை சார்ந்து நான் பண்ணுறேன், ஒரு காவல்துறை தாக்குதலை பற்றி நான் பேசுகிறேன்னா, ஒரு வழக்கறிஞராக அதோட நல்லது கெட்டதுகளை, நெளிவு சுழிவுகளை, அதில் நிறை குறைகளை, பிழைகளை நம்ம பேசலாம். ஒரு வழக்கறிஞராக எவ்வளோ தூரம் பேச முடியுமோ பேசலாமே.
தவிர அதை தாண்டி நான் ஒரு வழக்கறிஞராக பேச முடியாது. ஆனால் எனக்கு ஒரு பார்வை இருக்குது, சமூக பார்வை. எனக்கு அது ஒரு 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 காவலர் ஒரு சாதி சார்ந்து இயங்குறார் அப்படின்னா ஒரு வழக்கறிஞராக அப்படி சொல்ல எனக்கு உரிமையாது. நானே ஒரு நோட்டீஸ் அனுப்புனா மை கிளையன்ட் ஸ்டேஸ் தட் யூ ஆர் ஆக்டிங் biased in favor of a particular community நான் எழுதலாம். நான் எழுதலாம்னா நான் இல்லை, ஃபாரன் ஆன் பிஹாஃப் ஆஃப் மை கிளையண்ட் அப்படிதான் எழுத முடியும். இல்லைங்க என் கட்சிக்காரர் சொல்றாரு எனக்கு தெரியும் நீங்கள் இந்த சமூகத்தை நோக்கி தவறாக நடக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், நான் ஒரு அட்வொகேட்டை எழுத முடியுமா? அப்போ அங்கே ஒரு லைன் இருக்கு, அந்த லைனுக்கு தாண்டி அட்வொகேட் வரக்கூடாது. முத்துகிருஷ்ணன் மிஸ்டர் முத்துகிருஷ்ணன் வராருன்னா எனக்கு ஆட்சேபம் இல்லை, அவர் இன்னும் கூட என்னால் ரொம்ப இதுவாக பேச முடியும். நானும் அந்த கருப்பு உடையை போடுறேன், அந்த பேண்டை கட்டுறேன், அந்த ரோப்ஸை போடுறேன்ற மரியாதையினால நான் அவரோட நிறுத்துவேன். ஆனால் இப்போவும் சொல்ல நான் அவருக்கு அளிக்கிற பதில் ஒரு வழக்கறிஞராக நான் அவருக்கு இப்படி பதில் சொல்ல மாட்டேன். ஒரு வழக்கறிஞரானா அவருக்கு ஒரு வழக்கறிஞர் அறிவிப்பு தான். ஆனால் பொது வெளியில் அவர் வழக்கறிஞர் என்கிற பதவியை பயன்படுத்திக்கிட்டு அப்படி பேசுனதுனால நிறைய இருக்கு. இதுக்கு முன்னாடி அங்கங்க நடந்திருக்கு, நடக்காத விஷயம்லாம் இல்லை. யார் பேசினாலும் தவறுங்க. அது எப்படி யார் என்ன பேசிட்டாங்க? இப்போ அவர் ரொம்ப பெரிய படித்தவர்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. படித்தவர்களுக்கு பசிக்காதா? படித்தவர்கள் அசிங்கம் செஞ்சது இல்லையா? படித்தவர்களுக்கு வந்து கற்பழிப்பு செஞ்சது இல்லையா? படித்தவர்கள் கொலை செய்தது இல்லையா? பெரிய படிப்பு படித்தவங்க ஏன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஸ்டாம்ப்பு திருடிட்டு ஃபேக் ஸ்டாம்ப் அடிச்சுட்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர் போல சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் தண்டனை நிறுத்தி வச்சுல அவங்களாம் என்ன படித்தாங்க? சொன்னது உயரிய படிப்பு தான் படித்தாங்க. எதுவுமே படிக்காத காமராஜர் கடவுளுக்கு நிற்கிறா பார்க்கப்படலையா ஆட்சியாளரா? அதே எப்படி அந்த அளவுக்கு நீங்கள் படிச்சுட்டா அது நேர்மையாளர் எங்கெங்க இருக்கு? நீங்க அது என்ன படிச்சாரு, அவர் பொறுப்புல இருக்காரு. எதிர்த்தரப்புல இருந்து ஒரு ஐபிஎஸ் ஆபீசரை குறைச்சு மதிப்பிட்டு ஒரு விமர்சனம் வரும்போது இவர் எவ்வளவு பெரிய ஆளு காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்குல்ல. தகுதி பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்கு ஒண்ணு இது இவர் அறிவியல் சிறந்தவர் தான் காட்டணும். அறிவியல் சிறந்தவர்னா அவர் பேசி காட்டட்டும், செயல்பட்டு காட்டணும். நல்ல உண்மையில அறிவியல் சிறந்த ஐபிஎஸ் ஆபீசர் நான் பார்த்திருக்காங்க. அவங்க செயல்படுவாங்க, பேச மாட்டாங்க. செயல்பட விடலைனா அப்படி இன ரீதியா சாதி ரீதியா முடக்க முயற்சித்தா தகுதி இல்லைன்னா சார், சாதி ரீதியில இன ரீதியில முடக்க முயற்சித்தா ஒரு காவல்துறைய ஒரு பிறப்பு வெறுப்புன்னே நம்ம விமர்சிச்சுட்டா கூட பாருங்க, ஒரு அரசு பொறுப்புல இருக்கிறவங்க எல்லா விமர்சனத்துக்கும் அதனாலதான் இம்யூனிட்டி கொடுத்துருக்கு அவங்களுக்கு. சட்டப்படியாவே இம்யூனிட்டி கொடுத்துருக்குது. நீங்க ரோடு சண்டையில இறங்க முடியாது. இல்ல சார், ரோடு சண்டை நீங்க எவ்வளவு நாள் பொறுத்து போறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. எவ்வளவு நாளாலும் பொறுத்து போகணும். அப்படின்னா அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு சட்டை கட்டிட்டு வரணும். இப்படி கூப்பிட்டா இல்லைங்க, நீங்க நான் என்ன சொல்றேன்னா அந்த பொறுப்புல இப்ப நான் சொன்னேன் ஒரு வழக்கறிஞரை பத்தி விமர்சிக்கும் போது நான் ஒரு வழக்கறிஞரா இருக்கேன், அதோட மாண்பு தெரியும். அவர் எவ்வளவு எல்லை தாண்டக்கூடாதுன்னு நான் சொல்றேன். அதனாலதான் சொல்றேன் சார், அவர் தாண்டக்கூடாது, அவர் இப்படி பொறுப்புல இருக்கணும். இல்ல இல்ல, நாமளும் அதே மாதிரி இருக்கலாம். நாங்க அப்படித்தானே இருக்கோம், அதை தாண்டலையே. நான் இது வந்து ரொம்ப வந்து பேசி தேஞ்சு போன விஷயம். அவர் வந்து ஆல் இண்டியா சர்வீஸ் ரூல்ஸுக்கு எதிராக நடக்கிறார். ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு எப்பயுமே அன்பயாஸ்டா இருக்கணும், ஒரு சாய்வு இல்லாம இருக்கணும், வந்து பொலிட்டிக்கல் நியூட்ரலிட்டியோட இருக்கணும், பொதுவா இருக்கணும் அவருக்கு. எங்க அப்படிதாங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட இதுல ஒரு இந்து முஸ்லிம் இஸ்லாமிய சம்பந்தமான ஒரு பிரச்சனையை அவர் டீல் பண்றாருன்னு வச்சுங்களேன். அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு இந்து சமூகத்தை மட்டுமே சேர்ந்தவங்க மேல வழக்கு போடுறாருன்னு ஒரு எடுத்துக்காட்டுக்கு வச்சுப்போம். ஏன்னா அப்படி மாத்தி சொன்னா இஸ்லாம் சொன்ன வேற மாதிரி வருது, அதுக்கு பேசப்படலாம். அப்போ அப்படி போட்டாருன்னா அவர் இந்து மதத்துக்கு எதிராக செயல்படுறாருன்னு பாஜக போன்ற கட்சிகள் இல்ல வேறு போன்ற இந்துத்துவ அமைப்புகள் பேசுமா பேசாது? கண்டிப்பா பேசும். அப்படி பேசினா ஒரு பக்கம் இருக்க கூடாது. அப்படிதான் பேசுமா பேசாதா? பேசுவாங்க, இருக்கவும் கூடாது. இருக்க கூடாதுன்றது அவர் இல்லைன்ற பொருள்லயே நான் பேசுறேன். அப்படி பேசுனவங்க எல்லாம் வழக்கு போடுவாங்களா? எப்படின்னா நீங்க என்ன எந்த ஒரு கலெக்டர்னா அப்படி பேசி நீங்க பாத்துருக்கீங்களா? எந்த ஒரு ஐபிஎஸ் ஆபீஸ் அப்படின்னா தன்னை பேசுறவங்கள மட்டும் தானே பேசிட்டு இல்லங்க, ஒரு சார்பா இல்லையே. அவர் வந்து அதிமுகக்கு ஆதரவா இருக்காரா, இல்ல திமுகக்கு ஆதரவா இருக்காரா, பாஜகக்கு ஆதரவா இருக்காரா? இல்லையே, எல்லா கட்சிகளுக்கும் அங்க சார்பு இல்லாம தானே இருக்காரு. இங்க நாம் தமிழர் கட்சி மட்டும் தானே பிரச்சனைக்குள்ளாகுது. நியூட்ரலிட்டின்னு என்ன தெரியுங்களா? அவருக்கு தெரியுங்க. அதிமுக ஏற்கனவே அவர் இருந்திருப்பாரு அதிமுக ஆட்சி காலத்துல. அப்ப அவர்களுக்கு பணிந்து நயந்து வேலை செஞ்சிருப்பாரு. இன்னைக்கு அவர் மாத்தி பேச முடியாது சார். உங்க விமர்சனம் படி வச்சாலும் பாஜக எதிராக இருக்கணும்ல, அப்படி இல்லையே. இல்ல வேற ஏதாவது கட்சிகளுக்கு எதிராக இருக்கணும்ல, அப்படி இல்லையே. அவர் பாஜக எதிராக இருந்துட்டு அவர் இருந்துருவார் அந்த பொறுப்புல. நீங்க அடிப்படை புரிதல் தானே என்ன தேவேந்திரன்? நீங்க இல்ல சார், வேற எந்த கட்சிக்கும் அப்படி இல்லையே. எந்த கட்சிக்கும் அவர் இருக்க முடியாதுங்க. நாம் தமிழர் கட்சி விமர்சிக்கிறது, பதிலுக்கு அவர் விமர்சிக்க வேண்டியது. திமுகவின் குரவலையை பிடிக்கிற கட்சியாக, திமுகவிற்கு கோட்பாட்டு அளவில் எல்லா நெருக்கடியும் கொடுக்கிற கட்சியாக இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அந்த கட்சியை நேரடியா பெயர் கூட சொல்ல விரும்பாத ஸ்டாலின் அவர்கள் அதை ஒழிக்க வேண்டும் நினைக்கும் போது, அது நெருக்கடி கொடுக்கணும்னு நினைக்கும் போது இது போன்ற ஆட்களை தான் கையில் எடுப்பாங்க. இது எவ்வளவு பெரிய மோசமான பின்விளைவுகளை உண்டு பண்ணும். இப்போ நீங்க இப்படிதான் செய்ய போறீங்கன்னா நாளைக்கு இன்னொரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இன்னொரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுவார்னா இன்னொரு கட்சிக்கு சாதகமா இல்லை இன்னொரு கட்சிக்கு பாதகமா செயல்படுவார்.
தொடர்ச்சியாக இதே போக்கு வந்ததுன்னா நாட்டில் இந்த பியூரோக்ராட்ஸோட பிஹேவியர், அவர்களுடைய நடவடிக்கை எப்படியா இருக்குன்னு பாருங்க. இதை இன்னொரு அவமானமாக டிஜிபி போன்ற பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்கலாம் இதை பற்றி பேசாது மிக அவமானகரமானது. இவ்வளோ இந்த வெளியில ஒரே ஒரு சட்டத்திற்கு கட்டுப்பட்ட, நியாயத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு காவல் அதிகாரி கூட இல்லையா? அப்படி இருக்கிற அதிகாரி, நாம் அறிந்த அறையில் நேர்மையா இருக்கிற அதிகாரிகள் கூட எதன் காரணமாக வாயை மூடிக்கொண்டிருக்கிறாங்க? அவங்க தாங்க நெறிப்படுத்தணும். அவங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு அலுவலர் இல்ல சார், சட்ட ரீதியில போராடுறாரு, அதை என்ன சொல்ல முடியும்? பிரஸ் மீட்டே கொடுக்க கூடாதுங்க, அனுமதி எல்லாம் கொடுக்க கூடாதுங்க, அதுவே தவறுங்க. அவர் எங்க சார் கொடுத்தாரு? அவர் மீடியா ரன் பண்ண கூடாதுங்க. அவருடைய வழக்கறிஞர் தானே பேசினாரு. அவர் டிக்னிட்டி, அட்மோஸ்ட் டிக்னிட்டியோட நடந்துக்கணுங்க. டாக் பார்க்கிங் டேன்னு போடுறாருங்க அவரு. அப்படி போடலாமாங்க? அப்பனா நாளைக்கு ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் அவரோட பேஜ்ல வேற ஒன்று போடுவார். பல ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் சினிமா ரீல்ஸ் மாதிரியான விஷயங்கள், மற்ற காமன் மேன், அவங்களும் காமன் மேன் தானே, சாதாரண மனிதர்கள். காமன் மேன் கிடையாதுங்க, அவர்கள் காமன் மேன் கிடையாது. இல்ல சார், நீங்க பொது வாழ்க்கையை விட்டுருங்க, அவங்க பணி வாழ்க்கையை விட்டுருங்க. மற்றபடி மற்ற நேரங்கள்ல ஒரு போட்டோ போடுறதோ அல்லது அதுக்கு ஒரு சாங் வச்சுக்கிறதோ. வருண்குமார் அவர்கள் அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் அப்படி இருக்கிறதுல நமக்கு எந்த விதமான ஆட்சேபனும் இல்லை. அப்படி இருப்பது நீங்க சொன்னீங்க, தனி வாழ்க்கைக்கான இடம் ஒரு ஸ்பேஸ் எப்பயுமே இருக்கு, அது கொடுக்கணும். அது உங்க கடமை. பத்திரிகையாளரா, அரசியல்வாதி அதை விமர்சிக்காம இருப்பது எங்க கடமை. அதுல நாங்க மாறுபடல. ஆனால் அவர் செய்தது பணி நிமித்தமாக. அவர் வீட்டு திருமண விழாவுக்கு வந்ததில்லை, அவரோட பர்சனல் பேஜ்லேருந்து இது நடக்கலை. அவரோட அஃபிஷியல் பேஜ் எதன் மூலமா அவர் வழக்காடிகளை, வழக்கு போடுவர்களை, பாதிக்கப்பட்டவர்களை டீல் பண்றாரோ, தொடர்பு கொண்டாரோ அதுல போடுறாரு. அப்ப அவர் ரொம்ப பெரிய தியாகி மாதிரியும், நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க மோசமானவங்க மாதிரியும் பேசுற அந்த தொனியை ஆரம்பித்ததே வருண்குமார் அவர்கள் தான். அவரு அது வரம்பு மீறிய செயலுங்க. அது அவர் உணர மாட்டார், உணரல, நான் நம்பல. ஆனால் அவர் உணர்ந்தாலும் அதை காட்டிக்கொள்ளாத அளவுக்கு அவருக்கு அரசியல் காரணங்கள் இருக்கு, அதனால சில லாபங்கள் இருக்குன்னு நான் சொல்றேன். அந்த லாபம் வருண்குமாருக்கு இருக்கு. என்ன லாபம்? இப்ப என்ன பொறுப்பு வந்தாலும் அது லாபம் நான் சொல்றேன். என்ன பொறுப்பு வந்தாலும் சாதாரணமா ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் இணைஞ்சாருன்னா படிப்படியா மேல போயிட்டு தான் இருப்பாங்க. அந்த நேரத்துல யாரெல்லாம் சேர்ந்தாங்க ஐபிஎஸ் ஆபீசர்னு ஒரு தகவல் அறிக்கை உரிமை சட்டத்துல கேட்போம். எத்தனை பேர் அவர் மட்டும்தான் அந்த நேரத்துல பொறுப்பெடுத்திருப்பார்? அந்த பேட்ச்ல ஒரு 100 அதிகாரியை பொறுப்பெடுத்திருப்பாங்களா? எடுத்திருப்பாங்களா இல்லையாங்க? அவர் மட்டும் வந்திருப்பாரா? அந்த பேட்ச்ல அவர் மட்டும் தனியா பதவி பிரமாணம் பண்ணி அவருக்கு மட்டும் போஸ்டிங் போட்டுருப்பாங்களா? ஒரு பேட்ச்ல 100 பேருக்கு போட்டிருக்காங்கன்னு வச்சுங்க, மீதி 98 பேர் வெவ்வேறு காரணங்களுக்காக எங்க? அதுதாங்க நீங்க நிறுத்தப்பட்டதுக்கு வெவ்வேறு காரணங்கள் சொல்றீங்கல்ல, அவர்களுக்கு கொடுக்காததுக்கு வெவ்வேறு காரணங்கள் சொல்றேன், கொடுக்கப்பட்டதுக்கு நான் வெவ்வேறு காரணங்கள் சொல்றேன். உங்களுக்கு நிறுத்தப்பட்டதுக்கு வெவ்வேறு காரணங்கள் சொல்ல உரிமை உண்டுன்னா, கொடுக்கப்பட்டதுக்கு காரணம் சொல்ல எனக்கு உரிமை உண்டுன்றேன். நான் அதை சந்தேகிக்கிறேன்றேன். இல்ல சார், இப்படி யோசிச்சு பாருங்களேன், அவருடைய ஒரு திறமையான செயல்பாட்டின் காரணமா கூட ப்ரமோஷன்ஸ் வரலாம் இல்லையா? இல்ல ஸ்ட்ராங் பண்ணணும், பல விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. அந்த 2 பேரை தவிர வேற யாருமே திறமையா செயல்படல அந்த பேட்ச்ல வந்தவங்க. அந்த 2 பேர் தான் தாக்குதலுக்குள்ளாகறாங்க. அந்த 2 பேர் தாக்குதலுக்குள்ளாகறாங்க கேக்குறேங்க. ரைட் சார். அந்த 2 பேரை தவிர மீதி அந்த பேட்ச்ல வந்து மொத்த பேருமே பொறுப்பில்லாதவங்க. அப்படிதான் அது. ஏன்னா இந்த 2 பேர் தனிப்பட்ட திறமையினால் அவங்களுக்கு பதவி உயர்வு கிடைச்சது. தனிப்பட்ட திறமை இல்லைன்னா ஏன் அந்த 2 பேர் தாக்குதலுக்குள்ளாகணும்? அது ஒவ்வொரு காவல் அதிகாரியும் தாக்குதலுக்குள்ளாவாங்க. எனக்கு பர்சனலா தெரியும். இன்ஸ்பெக்டர் லெவல்லையே நல்ல அக்யூஸ்டு நான் பார்த்துருக்கிறேன், வழக்கறிஞரா நான் பார்த்துருக்கேன், நல்ல விவரமான அக்யூஸ்டு இன்ஸ்பெக்டர் மிரட்டிட்டு போனதை நான் பார்த்துருக்கேன். கோர்ட்டில் என்னோட சீனியர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருந்தார், அவர் வழக்கு நடத்தி தண்டனை வாங்கி கொடுத்தாரு. குள்ளா, அவர் கொஞ்சம் குள்ளமாக இருப்பார், நான் வெளியே வந்து முதல்ல உன்னதாண்டா போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனது. நாங்கள் அதுக்காக எங்கள் சீனியர் ஒரு வழக்காக இதுவாக கொடுத்தாரு, வழக்கு தொடுத்தாரு. இல்ல தைரியமா அப்படி வழக்கு தொடுத்துட்டா பிரச்சனையா என்ன? நீதிபதி யார் வேணா ஒரு அக்யூஸ்ட் திட்டிட்டு போவா, நம்ம விட்டுறணுமா என்ன? இல்ல பொறுத்து போகணுமா? அப்படி இல்ல, அதுதான் வந்து ப்ரொஃபஷன் தெரிஞ்சு கொடுத்துருக்காங்க. ஜட்ஜே சொல்லியிருக்காங்க. ஒரு வழக்கறிஞர் ஒரு குற்றவாளி கேட்கறான் ஒரு நீதிபதியை, என்ன பெயில விடுறியா இல்லையா, இவ்வளவே தான், மரியாதை கூட கிடையாது. அப்படி கேட்டதுக்காகவே விடக்கூடாது இல்ல. கேளுங்க, நீ என்ன நைட்டு போய் வீட்டுல போய் படுத்துப்ப, நான் எப்படி இருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்ட குற்றவாளி அந்த நீதிபதி, அவருக்கு தெரியும் அவன் என்ன குற்றவாளி, எவ்வளவு நெருக்கடி இருக்கான், எப்படி பேசுவான்னு, அடுத்த வாட்டி பார்க்கலாம்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி நீதிபதி நான் பார்த்துருக்கேன். யாரும் அப்படிலாம் எல்லாருமே அப்படி இல்ல சார். அப்படி இல்லைங்க. சில ஜட்ஜஸ் எல்லாம் வேற மாதிரி கூட அதை டீல் பண்ணுவாங்க. இல்ல, இது வரைக்கும் அப்படி யாரும் டீல் பண்ணதில்லை. இது வரைக்கும் நான் எத்தனையோ, ஏன்னா நீதிபதிகளுக்கு இது தொழில்ல சில சிக்கல் இருக்கு சார். எல்லாம் இல்ல, இப்ப நான் இப்படி கேட்கறேங்க, உங்களை அப்படி பேசுறாங்க, 10 முறை பேசுனாங்க, 10 முறை பேசினா நீங்க கத்தி எடுத்து விட்டுவீங்களா? நான் கேட்கறேன், உங்களை சொல்லுங்க. ஏன் சார் 10 முறை பேசணும்னு கேட்கறேன். நம்ம பேசலைன்னா, நான் பேசலன்னு சொன்னா நீங்க ஒத்துக்க போறது இல்ல. நான் பேசணும்னே சொல்றேன். நீங்க என்ன பண்ணணும்? நீங்க தான் இப்ப ஐபிஎஸ் அதிகாரி, நான் 10 முறை பேசினேன், நீங்க என்ன பண்ணுவீங்க?
நான் 20 முறை பேசினேன், நீங்க என்ன பண்ணுவீங்க? எங்க 2 முறை பேசினவங்களுக்கு குண்டர் சட்டம் போடுறீங்கல்ல, 10 முறை பேசினா போடுங்க, அதுக்கு சட்ட நடவடிக்கை போறாங்க, எடுங்கன்னு. நான் தான் எடுங்க, நான் வரவேற்கிறேன்னு. அந்த கேஸ் எப்படி நிக்கவே நிக்காது, அது எவ்வளவு மோசமான வழக்கு, அது எப்படி தள்ளுபடி ஆகுன்றது நீங்க பார்க்க தான் போறீங்க. அதுக்கான சட்ட முகாந்திரமே இல்லைங்க. முகாந்திரமே இல்லாம ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் இப்படி போடுறாரு. அதுதான் சொல்றேன். அவருக்கு வந்து இது ஒரு அரசியல் பேசு பொருள் ஆகணும்ன்றதை தாண்டி, அவர் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக எல்லா காவல்துறை இருக்கிற மாதிரி காட்டணுன்றதை தாண்டி வேற ஒண்ணுமே இல்லை. எத்தனையோ எங்களோட சேர்ந்து அன்பா பயணிக்கிற எத்தனையோ காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க. நான் இப்போ சொன்னேன், பொள்ளாச்சி பக்கத்துல ஒரு 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 காவல் நிலையத்தில் வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்கு என்னன்னா, நாம் தமிழர் கட்சி அந்த ஊர் பொறுப்பாளர்கள் அனுமதி இல்லாம கொடியை அமைச்சிட்டாங்கன்ட்டு ஒரு கொடி நிக்குது. அது பக்கத்துல திமுக கொடி இருக்கு, அதிமுக கொடி இருக்கு, விசிக கொடி இருக்கு, பாமக கொடி இருக்கு, எல்லா கொடி இருக்கு. ஆனா எங்க மேலதான் வழக்கு. நாங்க அது பேசவே இல்லையே. அந்த வழக்கு எதிர்த்து தான் கொண்டோம். அப்ப ஏன் அவர் எங்க மேல மட்டும் போட்டாரு? இந்த கொடிக்கு இல்ல, தமிழ்நாட்டுல எந்த கொடிக்கும் அனுமதி கிடையாது. பெரிய பெரிய கொடிகள் இருக்குல்ல, 50 அடி 60 அடி கொடிகள், அந்த கொடிகளை தவிர, சொந்த நிலங்களில் வைக்கப்படுற கொடிகளை தவிர, இன்னைக்கு தமிழ்நாடு பூரா இருக்கிற கிட்டத்தட்ட 1,00,000 கொடிக்கு அனுமதி கிடையாது. வழக்கு போடப்பட்டதா? ஆனா குறிவைத்து எங்கள் மீது போடப்பட்டது. நாங்க அதை கேட்டோமா? அதை நாங்க எதிர்கொள்ள தயாரா இருக்கோம். நீங்க தனிப்பட்ட எங்களுக்கு தெரியும் அந்த வழக்கு ஏன் போட்டாங்கன்னு. அதற்கான அந்த காவல் நிலையத்தில் இருக்கிற அதிகாரிக்கு என்ன நெருக்கடி எங்களுக்கு தெரியும். அதை நாங்க எதிர்கொள்வோம், சட்டப்படி நம்ம எதிர்கொண்டுருவோம். ஆனா இன்னொருத்தர் இப்படி பண்ணா மட்டும், ஒரு நடவடிக்கை எடுத்துட்டா மட்டும் அவருக்கு ஒரு நெருக்கடின்னு போனா போகுதுன்னு விட்டுட்டு போக மாட்டோம். நம்ம அவரை திருப்பி பேசுவோம்னா யாருக்கு நெருக்கடியா? சார், தமிழ்நாடு சட்டப்படியா நடவடிக்கை எடுத்தா நம்ம குறை பேசல. உங்களுக்கு புரியுதா தேவேந்திரன் நான் சொல்றது? என்ன சார், நம்ம என்ன பேசணுங்கிறதுல இருந்து பார்க்கணும். மேட் மை செல்ஃப் கிளியர் யுவர் ஆனர் நான் என்ன தெளிவுபடுத்தி, பல இடங்கள்லயும் நமக்கு நெருக்கடி வருது இல்ல, பல இடங்கள்லயும் நமக்கு பிரச்சனைகள் வருது இல்ல, நம்ம அதெல்லாம் நிறைய நேரங்கள்ல சகிச்சுக்கிறோம்ல. ஏன் இங்க மட்டும் சகிச்சுக்க முடியல? பதிலுக்கு மிக தீவிரமா பேசிடுறோம். அவரு அதை தனிப்பட்ட முறையில் 1 to 1 ஆக்காம, நாம் தமிழர் கட்சி ஒரு எஸ்பி, ஒரு கமிஷனர், ஒரு டிஐஜி பிரச்சனை இல்லை. நாம் தமிழர் கட்சி டிஐஜியாக இருக்கிற வருண்குமார் அவர்கள் அங்கதான் சிக்கல் வரும். அது அவர் நாம் தமிழர் கட்சி அப்படின்றது ஒரு தீண்டுதகாத கட்சி போலும். அதுல இருக்கிறவங்கலாம் காவல்துறை மோசம். இது ஏங்க, இந்த எஸ்பியை தவிர எத்தனை பேருங்க அப்படி சித்தரிச்சு போட்டதா வழக்கு இருக்கு? நீங்க சொல்லுங்க. வருண்குமார் ஏன் இல்லைன்னு நான் கேட்கிறேன். நீங்க சொல்றபடிதான்னா எத்தனை எஸ்பி நம்ம இப்படி பேசணும்? இல்லைங்க, யாருமே அப்படி நடந்து பிறப்பு வெறுப்புன்னு நம்ம யார் அப்படி சொல்லி இருக்கோம்? அந்த முகங்கள் மாற்றப்பட்டு போடப்பட்ட புகைப்படத்துக்கும் நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு நான் சொல்றேன். நீங்க இருக்குன்னா அந்த எங்க ஐடி ஃபேக் ஐடின்னு அவர் சொல்லுவாரு. அவரு அது கூட சீமானு சொல்ல தெரியலன்னு சொல்லுவாரு வருண்குமார். ஆனா அவருக்கு தமிழாவே சரியா தடுக்கி விடுவார் தமிழ்லயே. அந்த பேட்டிலையும் நான் பார்த்தேன். அவர் தமிழனா இருந்துட்டு தமிழ் பேச தெரியாத அவமான அசிங்கம். அது ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், பெரிய பெரிய படிப்புலாம் நீங்க சொன்னபடி படிச்சவர். அவர் இங்கிலீஷ்ல சீமானுக்கு பேச, இங்கிலீஷ்ல சீமானுக்கு பேச தேவையில்லை, தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அப்படி இருக்கிறவர் சட்டப்படி அந்த நடவடிக்கை எடுத்தாலும் நமக்கு சிக்கல் இல்லை. எடுங்கன்றான். நீங்க 10 100 புகார் வரட்டுங்க, 100 பேரை கைது பண்ணுங்க. இப்ப நான் பேசுன்னு சொல்றேன், என்ன வேற இன்னும் பேசணும்னு தோன்றா வேற பொறுப்பாளர் பேசுனாங்களா? இப்பவும் சொல்றேன், எப்பொழுதாவது நாங்கள் பொறுப்பில் இருக்கிறவங்கள மாண்பு தவறி மரியாதை குறைவா நாங்க பேசியிருக்கோமா? நீங்க பாருங்க, அது எங்களுடைய வேலை இல்லை. இந்த காவல்துறை அதிகாரி தவிர வேற யாருன்னா பேசியிருக்கோமா? அது எங்க வேலை இல்லை. எங்களுக்கு மிகப்பெரிய பணி இருக்கு. அவரை மாதிரி சம்பளம் வாங்கிட்டு நாங்க வேலை செய்யல. அவரை போல யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு நாங்க பொடோடமா பந்தாவா நாங்க இல்லை. நாங்க எளிமையா இருக்கோம், சாதாரணமா இருக்கோம். அவர் பிரச்சனைக்காக நாங்கள் போராடுகிற இடத்துல இருக்கிறோம். போராடுகளை தடுத்து கைது பண்ணி உள்ள போய் வைக்கிற இடத்துல அவர் இருக்காரு. நாங்க சிறைக்குள்ள சோறு தண்ணி இல்லாமல் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அவர் ஏசி ரூம்ல உட்காந்து சாப்பிட்றவரா, ஏசி கார்கள்லேயே வலம் வரவரா இருக்காரு. அவருக்கு புரோட்டோகால் பந்தோபஸ்து பாதுகாப்பு உண்டு, எங்களுக்கு கிடையாது. அவர் செய்கிற வேலைக்கு மாசம் மாசம் கூலி வாங்குறாரு, சம்பளம் வாங்குறாரு. நாங்க அப்படி இல்லை. எங்க பணத்தை போட்டு கட்சி செலவு பார்க்குறோம். மக்களுக்காக எங்க பணத்தை போட்டு நாங்க செய்யறப்ப நானும் அவரும் ஒண்ணா. அவர் தான் இப்படி ஒரு கட்சி மக்களை நோக்கி பணியாற்றுதல் எங்களுக்கு கூடுதல் மரியாதை கொடுக்க கடமைப்பட்டவர். அவர் கான்ஸ்டியூஷன் படியும் அவர் வகிக்கிற பொறுப்பு சொன்ன. அப்படி இல்லாம தாந்தோணித்தனமா ஏதோ ஒரு சாதாரண ஒரு 2ஆம் தர 3ஆம் தர ஆட்கள் போல அவர் நடந்து கொள்வதே ஒட்டுமொத்த காவல்துறைக்கு அவமானம். இதையெல்லாம் எந்த பத்திரிகையாளர் பேச? மணி பேசியிருக்காரு பாருங்க, ஷபீர் பேசியிருக்காரு பாருங்க, என்ன பேசியிருக்காருன்னு. அவர்கள் யாராவது வருண்குமார் அவர்கள் பேசுறது சரின்னு பேசியிருக்காங்களா? நீங்க பாருங்க. எல்லாரும் சொல்றது ஹென்றி பேசியிருக்காரு. ஹென்றி எத்தனை இடங்கள்ல பேசியிருக்காரு பாருங்க. என்ன சொல்றாங்க அவங்க? இது நல்ல போக்கு இல்லை. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இப்படி செயல்படக்கூடாதுன்னு பேசுறாங்க. தேவேந்திரன் ஏன் பேசலன்னு என் கேள்வி. தேவேந்திரன் தானே பேசணும். தேவேந்திரன் தானே பேசணும். நாங்க ஏதோ வலி சண்டைக்கு போற மாதிரி பேசுறோம். அது தவறானதுங்க. இப்பவும் சொல்றேன்,
கொஞ்சமாவது நேர்மை இருக்குமே ஆனால், மனசாட்சி இருக்குமே ஆனால், அவர் உண்மையிலே தனியா இருக்கிற நேரங்கள்ல அந்த உண்மையை சிந்திப்பாரானால் அவர் செய்வது தவறு என்று அவர் விளங்கும். இல்ல ஒண்ணு அவர் சிந்திக்க மறுக்கணும்னா அவருக்கு உளவியல் ரீதியா பிரச்சனை இருக்கு. அப்படியே ஒரு ஸ்டிஃபா இருக்கிறதுங்க. ஒரு விஷயம் வெறி கொண்ட மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்கறது இருக்குல்ல, அதுவே அது ஒரு பண்பாட்டு குறைவு தான். ஒரே அதாவது டாக்மேட்டிக்னுவாங்க. டாக்மேட்டிக் பிடிச்சபடின்னு நம்ம சொல்லுவோம்ல, அது தளர்வு இல்லாம டாக்மேட்டிக். பிடிச்சிச்சுன்னா நான் இதை விடவே விடாதுல்ல, அது டாக்மேட்டிக் அப்ரோச்னுவாங்க. அவர் மோட்டர் அப்படி பார்க்காதீங்க. அவர் சொல்ற உதாரணம் தாங்க. அவர் தான் மோட்டர் மவுத்துன்னு சீமானன் சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. மோட்டர் மவுத்துன்னு கடகடன் பேசினே இருக்கிறவர்னு. சேட்டர் பாக்ஸ்ன்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கு. சேட்டர் பாக்ஸும் அதே மாதிரி தான். அதை இப்போ அவர் மோட்டர் மவுத்துன்னா இவர் சேட்டர் பாக்ஸ்ன்னு கூட நான் சொல்லுவேன். எதுக்கு நான் சொல்றேன்னா, நீங்க அப்ப அந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய தேவை இருக்குல்ல, அப்ப ஏன் அதை சொல்றீங்க நீங்க? இதை உறுதியா திமுக சொல்லட்டும், எனக்கு ஆட்சேபம் இல்லை. அதிமுக சொல்லட்டும், ஏன்னா அது நாங்க சமதளத்துல இருக்கோம். அவர்களும் ஒரு அரசியல் கருத்து சொல்லுவாங்க, நாங்களும். அவர்களுக்கு எங்களை போலவே ஒரு அரசியல் கட்சி. அவர்களுக்கு எங்களை எந்த விமர்சனமும் செய்ய உரிமை உண்டு. நான் இப்பவும் சொல்றேன், நாம் தமிழர் கட்சியை யாருக்கும் எந்த விமர்சனமும் செய்ய உரிமை உண்டு. ஆனா வருண்குமார் அவர்களுக்கு அந்த உரிமை உண்டு. ஆனால் வருண்குமார் IPS அவர்களுக்கு அந்த உரிமை இல்லை. வேற ஏதோ ஒரு கலெக்டர், ஒரு IASக்கு அந்த உரிமை இல்லை. ஒரு சீஃப் செக்ரட்டரிக்கு அந்த உரிமை இல்லை. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் அந்த உரிமை இல்லை. ஆனால் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு அந்த உரிமை உண்டு. அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த உரிமை உண்டு. அந்த உரிமை எப்பொழுது ஜனநாயகம் ஏன் உண்டுன்னு நினைக்கிறது மட்டும் இல்லை, அதுதான் ஜனநாயகத்தின் அழகே. அதை நம்ம எப்பயுமே மறுக்கலாம். ஆனால் நீங்க பதவியை கையில போட்டுக்கிட்டு, நீங்க பொறுப்பை வச்சுக்கிட்டு, நீங்க 10 பேரை 100 பேரை நினைச்சா கைது பண்ற அதிகாரத்தை வச்சுக்கிட்டு, நீங்க அழைச்சா ஒரு 1000 காவலர்களை கூட்டின்னு வர அதிகாரத்தை வச்சுக்கிட்டு, நீங்க நாங்க நினைச்சா அவரை கைது பண்ண முடியுமா? நீங்க சொல்லுங்க. சட்டப்படி என்ன சார்? இல்ல முடியுமான்னு கேளுங்க. அவருக்கு நாங்க பண்றது தப்புன்னு படுதுங்க. நான் கேட்கிறேன், எனக்கு அவர் பண்றது தப்புன்னு படுது. நான் புகார் கொடுக்க முடியும், அவர் கைது பண்ண முடியும். ரெண்டுத்துக்கும் அப்ப எப்படி சமதளமாகும்? அதை மனசுல வச்சுதான் நீங்க சட்டையை கட்டிட்டு வாங்கன்னு நாங்க சொல்றது. அதை தாண்டி வேற ஒண்ணுமே இல்லை. ஆனால் அவர் உணரணும் இல்ல, அவர் யாருக்காகவும் வேலை செஞ்சா எப்படி உணர? சட்ட ரீதியா எதிர்கொள்றதுல தானே இப்ப நம்ம இதா ஆமா. இருக்கோம். பேசுறாங்க. நாங்க இப்ப இந்த பேச்சு கூட முத்துகிருஷ்ணன் வழக்கறிஞர் கொஞ்சம் கூட தத்து பித்துன்னு வளர்ந்ததான் பேச்சு. இல்லைன்னா இந்த பேச்சு கூட தேவையில்லை. அவர் கூட வழக்கு பதிவு பண்ணார்ல. நான் சொல்றேன், நான் வருண்குமார் அவர்கள் இடத்துல இருந்தா வழக்கு பதிவு பண்ணியிருக்கேங்க. அவர் பேசியது எனக்கு அவதூறப்படுது. வழக்கு நீதிமன்றம் என்ன நடவடிக்கை எடுக்குதோ அதை நான் ஏற்பேன். என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் ஓய்வு பெற்றாலும் சட்டம், அதெல்லாம் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். எனக்கு தெரியாதா, உங்களுக்கு தெரியாதா? இதற்கு முன்ன போட்ட வழக்கு இருக்கு, பேசக்கூடாதுங்க. கடந்து போன மினிஸ்டர்களை பார்த்துருக்கோம் நம்ம. ஏன் எத்தனை பத்திரிகையாளர்கள் வழக்கு இருக்குங்க, அதை பற்றி பேச வேண்டாங்கன்னு நம்ம சொல்றது உண்டா இல்லையா? ஒரு வழக்கு போட்டிருக்கீங்க, அது செல்லுமா செல்லாதா, கரையேறுமா ஏறாதா, தாண்டுமா தாண்டாதா, இதெல்லாம் நீதிமன்றம் பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் அதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் போல், அது ஏதோ பர்சனல் விஷயம் போல் பேசுறத அதை ஒரு காரணமாக்கிட்டு ஒரு பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸை கெயின் பண்ணுறது, அதன் மூலமாக ஒரு கட்சிக்கு உதவி பண்ணுறது, அதன் மூலமாக ஒரு கட்சிக்கு எதிர்நிலைப்பாடு எடுக்கிறது, எல்லாமே பொது வெளியில் ஒரு கருத்தாக்கத்தை உண்டாக்குற முயற்சி. இதன் மூலமாக காவலர்கள் நினைக்கக்கூடும், ஐயோ காவல்துறை சேர்ந்தவங்கெல்லாம் எங்கிட்ட 2-3 காவலர்கள் பேசுனாங்க, நாங்கள் என்னதான் இருந்தாலும் நாங்கள் வருண் பக்கம் தான் நிற்போம். எங்கிட்ட பேசுனாங்க, ரெண்டு டிஎஸ்பி பேசுனாங்க. அதில் ஒருத்தர் ரிட்டையர்ட் டிஎஸ்பி பேசுனாங்க. நாங்கள் தப்பாக இருந்தவங்க நாங்கள் தான் நிற்போங்க. அப்போ என்ன மனப்பான்மை காவல்துறையில் உருவாகும்? அதை அந்த மனப்பான்மை உருவாக்குவதற்கான செயல் திட்டத்தை வருண்குமார் செய்கிறான்னு பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஒரு அரசியல் கட்சியாக எங்களுக்கு வருது. அதை அவர் செய்ய தகாது இல்லை. நீங்கள் அதை தான் திருப்ப சொல்கிறோம். நீங்கள் ஒரு அரசியல் மனிதராக இருந்தால் நம்ம அரசியல் பேசுகிறோம். நீங்கள் ஒரு அலுவலர், பியூரோக்ராட், நீங்கள் எங்கே நிற்கணும்னு உங்களுக்கு தெரியணும். நீங்கள் நாளைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் முதலமைச்சராக நீங்கள் தமிழ்நாடு கேட்டராக இருந்தால் நீங்கள் அவரோட புரோட்டோகாலுக்கு பந்தோபஸ்து நீங்கள் தான் தீரணும். அந்த வேலையை பார்த்து தான் தீரணும். பார்க்கணுமா இல்லையா? அது அரசு பணியாள். ஆனால் முதலமைச்சர் கண்டிப்பா அது சீமான் அவர்களுக்கு செய்வதா அல்லது முதலமைச்சருக்கு செய்வதா? முதல்வருக்கு. அதுதாங்க சொல்றேன். நான் ஒன்றும் அந்த ஆணவத்துல எல்லாம் சொல்லலை. இல்ல அவரை அந்த மாதிரி மட்டமான பேச்சு பேசுற எண்ணம் எங்களுக்கு எங்க கட்சியில் யாருக்கு கிடையாது. அப்படி நான் அந்த கருத்துல சொல்ல. அது நம்ம அரசாங்க கடமையா இல்லையா? அவருடைய பந்தோபஸ்தை, அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்வது. அவர் முதலமைச்சரானால் இங்க ஒரு காவல்துறை உயர் பொறுப்புல இருந்தா வருண்குமார் அன்னைக்கு நான் அப்படி பேசிட்டேன்னு போயிட முடியுமா? இஸ் இட் நாட் டெர்லிக்ஷன் இன் டிஸ்சார்ஜிங் டியூட்டி? தன் கடமையிலிருந்து தவறியது ஆகாதா? அதை தாண்டி தானே ஒருத்தர் வேலை செய்வோம். கருணாநிதியை கைது செய்த ஒரே காவல் அதிகாரி கருணாநிதி ஆட்சிக்கு வந்த பிறகு எப்படி நடந்துக்கிட்டாரு? அங்கே ஒரு இருக்குதானே வந்தது. இல்லை இல்லைங்க அது பண்ணிட்டேன், நான் இன்னைக்கு எங்கன்னா போறேங்க, ரிசைன் பண்ணலையே. அப்ப அது காவல் பணின்றது, ஒரு அலுவல் பணின்றது, அலுவல் சார்ந்தது. அது எங்க இப்ப இந்த வழக்கறிஞர் பண்ண அதே தப்பு, வருண்குமார் பண்ண தப்பு அதே வழக்கறிஞர் பண்றாரு. நான் ஒன்று தான் புரிஞ்சுக்கிறேன், வருண்குமாரை போல தான் ஒரு வழக்கறிஞர் சிந்திப்பார் நான் புரிஞ்சுக்கிறேன். அது பர்சனல். இது
எது ப்ரொஃபஷனல்னு அவருக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஐ கேன் பிட்டி தேம். நான் அவங்கள பார்த்து பரிதாபம் தான் பட முடியும். அந்த வித்தியாசம் கூட தெரியலன்னா ஒரு வழக்கறிஞராக இன்னொரு வழக்கறிஞரை பார்த்து பரிதாபம் தான் போடும். எங்கள் சீனியர்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க, கிளைண்ட்டோட டீ குடிக்கக்கூடாது. இன்றைக்கி காலத்தில் தண்ணி அடிக்கிறாங்க. லோக்கலில் உள்ளூர் ஊர்களில் சினிமா பார்க்கக்கூடாது, எந்த ஹோட்டல்லையும் போய் சாப்பிடக்கூடாது. அதாவது ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும் தன்னை. அதெல்லாம் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்குள்ளே வரும். நீங்கள் ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட தேவையில்லாமல் அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது, அவங்க ஃபங்க்ஷன் அட்டன் இதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. கிளைண்ட்னா கிளைண்ட்டு. அந்த டிஃப்ரென்ஸே தெரியாமல் இன்னும் அவர் பிரச்சனை இவர் பிரச்சனை மாதிரியும் வாழ்க்கையில். இப்போ நான் ஒரு 2500-3000 வழக்கு நடத்தியிருப்பேன். எல்லாரோட இதையும் நான் எப்படி உண்மை எடுத்து எத்தனையோ வழக்கு வந்து நான் போட்ட வழக்கு தோக்குது. அப்போனா என் பார்ட்டி சொன்னது, என்னோட கட்சிக்காரர் சொன்னது பொய்யும் தானே பொருள். அது நீதிமன்றத்தில் நிற்கலை, ஸ்க்ரூட்டனியில் நிற்கலை, நீதிமன்ற ஆய்வின் போது நிற்கலைன்னு அர்த்தம். நான் என்ன அதை நம்பி நான் போடுறேன் அவ்வளோதான். ஆனால் அது நான் உண்மை நான் எப்படி முடிவு பண்ணிப்பேன்? அப்போ நீங்கள் வருண்குமார் சொன்னால் அதை நம்பி நீ வழக்காடுங்க. அதுதான் வழக்கறிஞரோட அளவு. அதை தாண்டி இவரே வருண்குமார் ஆவி உள்ளே பூந்துட்டா மாதிரியும் அவர் அப்படி பேசினார் இப்படி பேசினார், அவர் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டார். நீ ஏன் கவலைப்படுற? அவர் சொன்னால் புரிஞ்சுக்கிறாரு, உனக்கு என்ன கவலை அதுலன்ற? காசு வாங்கினேன், வக்காலத்துக்கு எழுத்து போட்டேன், மெமோவில் கையெழுத்து போட்டேன், எவிடன்ஸ் எடுக்கிற விசாரிக்க போகிறேன், கேஸ் நம்புறான்னா சம்மன்ஸ் இஷ்யூ பண்ண. அவ்வளோதானே ஒரு வக்கீலோட வேலை. அவராகவே இவர் மாதிரி அவன் சொல்ற படத்தில் சந்திரமுகியாவே மாறிட்டாவேன்னு அந்த மாதிரிலாம் அவர் மாறினா அட்வொகேட்டுக்கு இம்மெச்சூரிட்டின்னு அர்த்தம். கம்போஸ்டாக அட்வொகேட்டாக இருக்க தெரியலன்னு அர்த்தம். அப்படி தான் நான் பார்க்குறேன். அந்த விதத்தில் தான் முரளிகிருஷ்ணாவுக்கு அறிவில்லைன்னு நான் பார்க்குறேன். அறிவில்லை சென்ஸ் சட்ட அறிவில்லை, பொது அறிவில்லை, ஒழுக்க அறிவில்லை, எத்திக்கல் இது இல்லைன்னு பார்க்குறேன். அது ஒரு இம்மெச்சூரிட்டி. அது ஒன்றும் அதை தாண்டி அதில் வேறு ஒன்றும் பேசுவதற்கு. Your dream plot awaits for you at OMR with Nama Family Group. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs.